ஆசைதான் துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் காரணமா? இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஆராய போகிறோம். என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். புத்தர் தன்னோட ஞானத்தை தேடி அவர் போன பாதையில் ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிச்சார். ஏன் காரணம்னா, அவருக்கு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட தவங்கள் தியானங்கள் இதெல்லாத்தையும் கடைபிடிச்சும் அவரால் தன்னுடைய எதை தேடினாரோ அதை அடைய முடியவில்லை. அந்த நிலையில் அவர் எதை தேடி வந்தாரோ அது அவருக்கு கிடைக்குது. அவர் தேடிய தீர்வு அவருக்கு கிடைச்சிருச்சு. அது அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. தவம் தியானம் யோகம்னு உடலையும் உள்ளத்தையும் வருத்தி எவ்வளவோ பாடுபட்டோம். அப்போ கிடைக்காத ஒன்று எப்படி இப்போ கிடைச்சது? நாம ஏதாவது முயற்சி செஞ்சு அதன் பலனா ஏதாவது கிடைச்சிருந்தா அதுல பொருள் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு, ஒழுங்குமுறை இருக்கு. இது எப்படி தனக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னு அவர் தனக்குள்ள மூழ்கி தன்னையே ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அவருடைய மனம் வேறு ஒரு பரிமாணத்தில் இயங்கிக் கொண்டிருப்பதை கண்டுபிடிச்சாரு. அதை பத்தி அவர் மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம்ன்றத அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டதா சொல்றாரு. ஆனா அது வெறும் மேம்போக்கான செய்தி தான். இதுதான் நம்ம எல்லாருக்கும் மேம்போக்கா கிடைச்ச செய்தியா இருக்கு. புத்தருடைய போதனை என்னன்னு ஒரு ஆரம்ப பள்ளி மாணவனை கேட்டா கூட அவன் சொல்லிடுவான், ஆசைதான் துன்பங்களுக்கெல்லாம் காரணம்னு. ஆனா புத்தர் அவருக்குள்ள அன்னைக்கு கண்டுபிடிச்சது வேறு. அவருடைய மனது அன்னைக்கு வேற ஒரு பரிமாணத்துல இயங்குறத அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த பரிமாணத்துல மனது இயங்கும் போது அங்க அந்த மனசுல ஆசைன்றது இல்லாம இருந்தது. ஆசை இல்லாத அந்த மன இயக்கத்துல எந்த துன்பத்தாலையும் இடம்பெற முடியாம இருந்தது. அந்த மனசுல எந்த உணர்வுகளாலும் தங்கியிருக்க முடியாது. அப்படி ஒரு மனோ இயக்கம் அவருக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கிறத அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த மன இயக்கத்துல ஆசைன்றது அதோட இயல்பிலேயே இல்லாம இருந்தது. அதோட ஏக்கமே ஆசையற்ற தன்மையா இருந்தது. அந்த ஏக்கத்தை அவர் அன்னைக்கு தனக்குள்ள கண்டுபிடிச்சு அதுக்கு அவரு நிர்வாண நிலைன்னு பெயர் கொடுக்கிறாரு. அதை அவர் விளக்கி அனைவருக்கும் சொல்றாரு. இப்படி ஒரு ஏக்கம் எல்லோர்கிட்டையும் இருக்கு. இதை அடைய நம்ம முயற்சி செய்ய வேண்டியதில்லை. அப்படி ஒண்ணு நமக்குள்ள இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சாலே போதும்னு அவர் சொல்றாரு. இப்படி ஒரு நிலை எல்லோரிடமும் இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி ஒன்று இருப்பதை தெரிந்து கொண்டால் அவர்கள் தங்களுடைய வாழ்வின் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு விடுவார்கள். அதனால அப்படி ஒரு மன இயக்கம் நம்ம எல்லார் மனதுக்குள்ளேயும் எப்பவும் இருந்துகிட்டு வருதுன்றத அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கன்னு தன்னோட சீடர்களை புத்தர் கேட்டுக்கிட்டாரு. புத்தர் கண்டுபிடிச்ச அந்த நிர்வாண நிலை நமக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அப்படி அது நமக்குள்ள இருக்கிற பட்சத்துல ஏன் அது நமக்கு தெரியல? அது இருக்கிறது தெரியாம நாம அதை தாண்டி போயிடுறோம். அப்படி தாண்டி போறதுக்கு என்ன காரணம்? நாம தியானத்தின் மூலமாகவும் யோகா அப்புறம் பயிற்சிகள் மூலமாகவும் அதை தேடிக்கிட்டு இருக்கோம். அதன் மூலம் அடைய வேண்டிய ஒன்றாகவே நாம அதை கருறதுனால அப்படி தேடிக்கிட்டு இருக்கோம். சொல்ற நிர்வாண நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதுவுமற்ற தன்மைன்னு அர்த்தம். நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் அது இருக்குங்க. ஆமாங்க. நாம அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்துல துன்பம் இன்பம் எல்லாமே நம்மளை ஆட்கொள்ளும். நாம அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா, அமைதியான தன்மைக்கு போயிட்டோம்னா, மனமற்ற தன்மைக்கு போயிட்டோம்னு வைங்களேன், எந்த அனுபவங்களும் நமது மனதுக்குள் இடம் பிடிக்க முடியாது. அந்த அனுபவங்களுக்குள்ள நம்ம சிக்கிக்க மாட்டோம். ஆனா அது நமக்கு தெரியாத பட்சத்துல தான் இந்த அனுபவங்களை நாம் கடந்து விட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், நம்ம மனசுக்குள்ள அந்த சஞ்சலமற்ற தன்மை, வேற ஒரு பரிமாணத்துல இயங்குற அந்த தன்மையை நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் இந்த துன்பம் இன்பம் எல்லாம். அப்படி நாம் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாவற்றிலும் நடுநிலையாகி விடுவோம். எல்லாவற்றிலும் நடுநிலையாகிவிட்டால் நீயே அது. தத்துவமசி. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.